ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓட்ஸ் கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சிலர் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னால், ஓட்ஸ் கஞ்சா அதில் ஒன்றுமே கிடையாதே அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இன்றைக்கி அதில் என்னென்ன நன்மை இருக்குங்கிறதையும் பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ ஓட்ஸ்னால் குயக்கர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை உரிச்சிருக்கேன். பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் சுக்கு பொடி, மிளகு, சீரகத்தை தட்டி வச்சுருக்கிறேன். பொடி போடலை, தட்டி வச்சுருக்கிறேன். ஓட்ஸ் இப்போது இந்த கரண்டிக்கு குவியலாக ஒரு கரண்டியும் அரை கரண்டியும் எடுத்துக்க போகிறேன். இங்கே நாங்கள் 3 பேர் குடிக்கிறதுக்கு அது போதும். ஒரு ஆளுக்கு அரை கரண்டி, அதுவே நல்லா கஞ்சாக வரும்போது நல்லா பொங்கி வரும், ஒரு டம்ளருக்கு வரும். அதனால் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. அதை குறுக்க வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், மிளகு பொடி, சுக்கு பொடி, அதோட பெருங்காயம், உப்பு ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் கூட இல்லை, 1/4 ஸ்பூன் தான் இருக்குது, சேர்த்துருக்குறேன். தண்ணி பெரிய டம்ளருக்கு 1.5 டம்ளர், அதாவது 3 பேருக்கு வர மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம், இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிடக்கூடாது. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு, வேணுங்கிறவங்க ஒரு 2 துளி நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். விட்டு இதோ குக்கரில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். வச்சு 2 விசில் வச்சோன்னா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்துடும். ஓட்ஸும் நல்லா கஞ்சி மாதிரி ரெடி ஆயிரும். இப்போது கூலாயிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், நல்லா வெந்து பக்குவமாக இருக்குது. குடிக்க ஈஸியானதாக இருக்கும். இதில் நம்ம கடைஞ்சி வச்ச மோரை 3/4 டம்ளர் அல்லது அரை டம்ளர் கடைஞ்சி வச்ச மோரை சேர்ந்து கலந்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குடிச்சிக்கலாம். வேணுங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மோர் விட்டுக்கோங்க. புளிப்பு இருந்தால் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, புளிப்பு இல்லாத மோராக விட்டுக்கோங்க. இதோ இதை மாதிரி கடைஞ்சி இப்படியே குடிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நாங்கள் வீட்டில் டெய்லி எதுவுமே போடாமல் குடிச்சிருவோம். உப்பு கூட போடாமல் இந்த மாதிரி காய்க்கிறத மட்டும் வச்சு குடிப்போம். சில சமயம் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சீரகம், மிளகு, உப்பு கலந்த இந்த பொடியை அரை ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க ஒரு டம்ளருக்கு. கஞ்சி தயாராகிடுச்சு. ஓட்ஸோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத சப்டைட்டிலில் கொடுத்துருக்குறேன். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். டேக் கேர்.